பிரவீன் சாமிஜி. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட சொல்லியிருக்கு. எல்லாம் நிறைய மெசேஜஸ் கால்ஸ் லைனாக வந்துகிட்டே இருக்குது, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் எனக்கு பத்தலை, பூஜைகள் இருக்கிறதுனால, என்னோடய ரெகுலர் பூஜைகள் இருக்கிறதுனால, கிளைண்ட்டோட வேலை இது 2 இருக்கிறதுனால நம்மளால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் ரகசியம் சொல்லிட்டு இருக்க உச்சிஷ்ட மார்க்கம்னா என்ன, உச்சிஷ்ட தேவதைகள் என்னென்ன இருக்காங்க, தெய்வங்கள் என்னென்ன இருக்காங்க, ஸோ அதுக்கான பூஜா முறைகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது என்னன்னா, உச்சிஷ்ட வராகி. எல்லாருக்கும் உச்சிஷ்ட கணபதி கேள்விப்பட்டிருப்பீங்க, உச்சிஷ்ட காளி கேள்விப்பட்டிருப்பீங்க. உச்சிஷ்ட வராகி, இதில் உச்சிஷ்ட பைரவர் இருக்காங்க, உச்சிஷ்ட துர்கை இருக்காங்க, உச்சிஷ்ட கணபதி இருக்காங்க, உச்சிஷ்ட காளி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, வராகி அம்மன், உச்சிஷ்ட வராகி, அவங்களோட பூஜா முறைகள் எப்படி செய்யணும், அதான மந்திரங்கள், அதுக்கான எந்திரங்கள், இது எல்லாமே நம்ம ஓப்பனாக கொடுத்துட்டு போறோம் யூடியூப்ல. ஆனால் இது முதல் முறையாக பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் அந்த பூஜைகளை கேட்டு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஏதோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஏற்கனவே உபாசனங்கள் பண்ணி சித்தி பண்ணியிருந்தாலும் மட்டுமே இந்த உபாசனை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி எனக்கு தெளிவாக கேட்டுட்டு குரு தீட்சை வாங்கிட்டு இந்த பூஜைகளை செய்யுங்க. ஒன்று, உச்சிஷ்ட வாராகி இவங்களோட பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா, அதுக்கு யந்திரம் இருக்குது, மந்திரம் இருக்குது. நான் ரெண்டுமே யூடியூப்ல கொடுத்துட்றேன் ஓப்பனாக வெளிப்படையாக. மோஸ்ட்டாக யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுத்துட்றேன். ஏன்னா எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்படி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க. ஸோ அந்த காரணத்தினால நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறோம். முதல்ல என்ன பண்ணால், கணபதி மந்திரம், மகா கணபதி இல்லை எந்த கணபதியோ, என்ன கணபதி நீங்கள் உபாசன தேவதையை எடுத்திருக்கீங்களோ அந்த உபாசன தேவதைக்கான மந்திரங்களை கணபதிக்கு 108ல் 1008 சொல்லிடணும். அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை, குலதெய்வத்துக்கான பூஜை டெய்லி பண்ணிடணும். அதுக்கப்புறம் பூமி தாய், பூமி மாதா பூஜை. இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாராகி, உச்சிஷ்ட வாராகியோட மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு அங்கன்யாசம் சடங்கன்யாசம்லாம் கிடையாது, தமிழ் மந்திரம் தான். நீங்கள் டைரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கணும், அது ஏற்கனவே நீங்கள் உபாசனை பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில். என்னென்ன ஜபமாலைகள், என்ன நைவேத்தியம் பண்ணணும், என்ன பூ வைக்கணும், என்ன மாதிரி பூஜை பண்ணணுன்றத ஒரு அவுட்லைனாக நான் சொல்லிடுறேன். மீதி இதில் டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டோ இல்லை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு கணபதி பூஜை பண்ணிடுறீங்க, பூமி பூஜை பண்ணிடுறீங்க, குலதெய்வ பூஜை பண்ணிடுறீங்க, அப்புறம் வாராகி மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு வாராகி மந்திரமோ யந்திரமோ நான் ஃபோட்டோவாக கொடுத்துட்றேன், நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன உணவு, நைவேத்தியம் என்னென்ன பண்ணணும்னா, கிழங்கு வகைகள், எந்த கிழங்கு வகைகள்லாம் வேக வச்சு வைக்கலாம். அப்புறம் முக்கியமாக சாத வகைகள், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம் இந்த வைக்கலாம். இதில் சாக்லேட்ஸ் கூட வைக்கலாம். அம்மாவுக்கு ரொம்ப சாக்லேட் பிடிக்கும், தேன் ரொம்ப பிடிக்கும். நெய் சாதம் வச்சிங்கன்னா சுட சாப்பாட்டில் நெய் ஊற்றி வைக்கணும். எப்போ வச்சிங்கனாலும் நிறைய நெய் வைக்க. அப்புறம் கிழங்கு வகைகள், தானிய வகைகள் எல்லாம் வைக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, கருப்பு முழுக்கடலை, அந்த கிழங்கு வகைகள் இதெல்லாம் நெய்வேத்தியம் வைக்கலாம். பூ என்ன பூ வைக்கலாம்னா, செவ்வரளி, மல்லி, சம்பங்கி, ரோஸ், பன்னீர் ரோஸ், இந்த வகைகள் பூ வைக்கலாம். அப்புறம் நீங்கள் ஆசனம், என்ன ஆசனம்னு சிகப்பு இல்லை மஞ்சள், அதாவது கோல்டன் எல்லோ இல்லை கிரீன், இந்த 3 வகைகளை பட்டு துணி ஆசனம், கீழே தர்பப்பாய் போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே பட்டு துணி விரிப்பு வச்சு அதில் ஆசனமாக யூஸ் பண்ணலாம். ஜபமாலை, என்னென்ன ஜபமாலை யூஸ் பண்ணலாம்னா, ருத்ராட்சம், ஸ்படிகம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு முத்து, பவழம் இது யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். ஒரிஜினல் எது யூஸ் பண்ணாலுமே நீங்கள் ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏதோ தானோன்னு வாங்கினீங்கன்னா அது வேலை செய்யாது. ருத்ராட்சமாக இருக்கட்டும், ஸ்படிகமாக இருக்கட்டும், முத்தாக இருக்கட்டும், பவழமாக இருக்கட்டும், இதில் 4ல் எது வாங்கினாலும் கொஞ்சம் ஒரிஜினலாக குவாலிட்டியாக வாங்குங்க. ஆசனம் சொல்லியாச்சு, ருத்ராட்சம் இது மாலை ஜபமாலை சொல்லியாச்சு, நைவேத்தியம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணியாது, ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய வைக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அவங்களுக்கு வைக்கிற நைவேத்திய கிண்ணம் தனி கிண்ணமாக இருக்கணும். வசதி இருக்கிறவங்க வெள்ளி கிண்ணம், தங்க கிண்ணம் வச்சுக்கலாம். வசதி இல்லாதவங்க பியோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை பித்தளை எல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் அது முலாம் பேசணும், அது ரொம்ப ஒரு பச்சை கட்டிடும், நீங்கள் எடுத்து சாப்பிட முடியாது, நைவேத்தியம் பண்ணவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வெள்ளி யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். இரும்பு கலக்காத பாத்திரங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் வைக்கலாம், காப்பர் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் காப்பரில் வைக்கலாம். தேன் நிறைய வைங்க, தேன் ரொம்ப விசேஷம். தேன் நைவேத்தியமாக வச்சு சாப்பிடணும். 2 வேளைகள் பூஜை பண்ணணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணணும், இரவு நேரத்தில் 6 மணிக்கு அப்புறம், இல்லை 8 to 9, இல்லை 10 to 11 இந்த மாதிரி டைம் நைட்டில் பண்ணலாம். இல்லை இந்த டைமில் என்னால் பண்ண முடியாது ஆனாலும் எனக்கு ஜபம் பண்ணோம்னா, உங்களுக்கு ஹோரைகள் இருக்குது, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, அது லிஸ்ட்டும் நான் கொடுத்துட்றேன். அந்த டைமில் உங்களுக்கு எப்படி சூட்டபுளாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இதுக்கு பூஜை பண்ணும்போது தட்டு, தாம்பூல தட்டில் உங்களுக்கு தெரியும் இல்லை, கற்பூரம், மஞ்சள், சந்தனம், விபூதி, புணுகு, கஸ்தூரி, கோரோஜன் எல்லாம் குட்டி குட்டி டப்பா வாங்கி வச்சுக்கணும் நீங்கள். அது இது இல்லாமல் இதர சாமான்கள் என்னென்ன உங்கள் பூஜை அறைகளில் தேவைப்படுதோ, ஊதுவத்திகள், நல்ல வாசனையான ஊதுவத்திகள், நல்ல குவாலிட்டியான ஊதுவத்தி வைங்க.
மஞ்சள் மெயினாக இருக்கணும். எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் விநாயகர் மந்திரங்கள் சொல்லாமல் ஆரம்பிக்கக்கூடாது. உச்சிஷ்ட வாராகி ரொம்ப சிறப்பானது. நிறைய பேர் சொல்லுவாங்க வாராகி அம்மனை வந்து பூஜை பண்ணக்கூடாது, வாராகி வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, உக்ர தெய்வம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாராகி அம்மாவை எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பிரயோகம் ஒண்டிப்படுத்தக்கூடாது. தவறான விஷயத்துக்கு மற்றவங்களை அழிக்கிறதுக்காகவோ இல்லை மற்றவங்களை கெடுதல் நினைக்கிறதுக்காக பிரயோகம் வந்து நம்ம செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பவுன்ஸ் பேக் திருப்பி அடிக்கும். அது நீங்கள் உபாசனையாக வச்சு உங்கள் வாழ்க்கையில் மேன்மடைகிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாமோ அது தாராளமாக பண்ணலாம். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.